அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமாக நம்மளுடைய SBO போர்ட்டலில் எப்படி நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை அஃபிலியேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம். எல்லாருமே SBO போர்ட்டல் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வேலெட் ட்ரான்ஸ்ஃபரில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய வேலெட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒன் டைம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மினிமம் ₹500 மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூஸ் வேலெட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாகினில் என்னென்ன வேலெட்லாம் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு இப்போ போனஸ் வேலெட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். போனஸ் வேலெட்டில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். என்டர் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் என்ன அமௌண்ட் உள்ள இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஒரு அப்டேஷன்ஸ் வரும். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அஃபிலியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்த வேலெட்டில் பார்க்கலாம். டாஸ்க் வேலெட்டுன்னு இருக்குது பாருங்கள். அந்த டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். மினிமம் ₹500 அப்படிங்கிறது மென்ஷனாக இருக்கிறனால ₹500 மேலே எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதையும் சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அஃபிலியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுது பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் உங்களுடைய பேஜை ரீலோடு பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த போனஸ் வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வேலெட் பேலன்ஸ் 0ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்லாம் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வேறு ஏதாவது வேலெட்ஸில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெல்கம் போனஸ் அமௌண்ட்டு தான் இருக்குனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய எந்த அக்கௌண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் நீங்கள் எப்போல்லாம் எனேபிள் பண்ணுறாங்களோ அந்த டேட்ஸில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய வேலெட்டை இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது உங்களுடைய அமௌண்ட்லாம் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக அஃபிலியேட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எங்கள்கிட்ட வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.